ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெஸ்ட் அண்ட் ஐபியில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம 15 பேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வந்து வின் பண்ண முடியாமல் எரரில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணினே இருங்க, வந்துடும் அது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பேட்ச் வந்து வின் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து டிசம்பர் 8க்குள்ளே இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னு கொஞ்சம் இருக்குது. அதை வந்து டக்குன்னு பண்ணுவோம். இந்த 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு ஈஸியாக இருக்கும். பட் கடைசி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது டெஸ்க்டாப்பில் தான் வரும். மற்றபடி நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளம் ஃபோனில் பண்ண முடியாத ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது கடைசி இதில். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு ஈஸி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அது எப்படி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ரிலாக்ஸேஷன் பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டை ரியலுங்கிற இந்த பேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் தான். ஸோ எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து கொடுக்கறது. ஸோ நீங்கள் இப்போ ஏதோ செக்குன்னு கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லுது ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ் அக்கௌண்ட் போயிடும். ஸோ அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஃபாலோ வேணால் கொடுத்துக்கோங்க. அதில் கொடுக்க தேவையில்ல, அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நீ கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வெரிஃபைடு மாதிரி காமிச்சிது எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள், செக் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, கம்ப்ளீட்டட் கார்டு பாருங்கள். அப்படியே நீங்கள் பேக் வந்து வேண்டியதான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஷேர்ஸ்னு ஒரு டாஸ்க் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செக் கொடுத்துப்போம். ஸோ செக் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐபி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 0.1. ஸோ மினிமம் எவ்வளோ பண்ணணும்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பை பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் ஆகுது. ஸோ வேலெட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ ட்ரேடிங் பண்ணேன்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் தான் வாங்கினேன். அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைட் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்லேயே இருந்து இப்போ மார்னிங் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேட்ச் வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளைம் மட்டும் இல்லை, மின்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெண்டிங்லேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டைரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராசஸ்லாம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ மின்ட்டிங் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகலாம், நீ வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து டைமிங் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து poster.funங்கிற இந்த பேட்ச் பற்றி பார்ப்போம். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் லாகின் கொடுத்துக்கிட்டு வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் கிளைம் பேட்ச்னு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ட்விட்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாப்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் வேலிடேட் கொடுத்துக்கோங்க. ஸோ மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணுமா என்னன்னு தெரில. ஆமாம், எனக்கு வந்து இப்போ ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணேன், பட் ஃபார்காஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அதை பார்த்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ ட்விட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன், ஃபார்காஸ்ட் பண்ணல நான். அந்த ஐடி கொடுத்தேன். ஸோ ஓகே ஆகிடுச்சு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து மின்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிரியேட் அண்ட் மின்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அது இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஏதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் கொஞ்சம் இந்த பேஜில் வந்து கொஞ்சம் பக் இருக்குது. ஏன்னா கீபோர்ட் டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது கீபோர்டு. ஸோ அகைன் நான் லாகின் கொடுத்துட்டு சேம் வாலெட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ண ஒரு பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் எதோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மின் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்க்டாப் மோடில் தான் வச்சாகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ கொடுத்துறதுலாம் கொடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து பேக் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் கேட்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த புல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டு அது நான் பேஜை நான் கொண்டு வந்துட்டு இங்கே மேலே வந்து பாருங்கள் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுங்க. அது கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மின்ட் NFT ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதில் மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ NFT நேம் என்ன பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ் கிரிப்டோ மைனிங் தான் அதே நான் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் டு ஸ்டோரி ODC டெஸ்ட்நெட் இருக்குல்ல, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட் கனெக்ட் ஆகலையா, ஸோ அகைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வாலெட் கனெக்ட் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் உள்ளே வந்துட்டு ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை லாக் அவுட் பண்ணிட்டு கூட ரீகனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு மின்ட்டிங் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா டெஸ்க்டாப் மோடுங்கிறதால சில பிரச்சனைகள் வர தான் செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்ச அடுத்த செகண்ட் கீழே வந்து பார்த்தா ஷேர் ஆன் எக்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் டேக்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த NFT மின் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் போல். ஏன்னா ட்விட்டர் பேஜ் சரியாக ஒர்க் ஆகலை எனக்கு. அடுத்து இப்போ நான் வேலிடேட் கொடுத்து பார்த்தாலும் எரர் தான் வருது. ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அப்படியே வேலிடேட் மட்டும் கொடுத்துக்கோங்க. அது இதுவாகிடும். ஸோ அப்புறம் poster.fun இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்டர் நாட் கனெக்டட் வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உள்ளே போய்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு அகைன் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.
ஸோ அதில் மின்ட் என்எஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் ஃபீலாக ரொம்ப கம்மியாக தான் போகும், ஒன்றும் பார்க்க தேவையில்ல. ஸோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த என்எஃப்டியும் பார்த்தீங்கன்னா மின்ட் ஆகிடும். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போது கூட சொல்லியிருக்காங்க. அண்டு ரொம்ப கடுப்பு என்னென்னா இந்த டாஸ்க்னால முடிக்க முடியல, அதான் கடுப்பாகுது. ஸோ வேலிடேட் கொடுத்தா பரவாயில்ல, முடிஞ்சிச்சு. நான் மின் பண்ணால் தான் சரி, பரவாயில்ல. அப்போ நீங்கள் ட்விட்டரில் கூட ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ட்விட்டர் இதெல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா கேட்குது. நான் மட்டும் நேம் இது மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நான். அண்ட் நான் நல்ல விஷயம் கேட்டுக்கோங்க, இது மொபைலில் பண்ணுறது ரொம்ப கடுப்பாகுது. ஸோ பிசியாக இருந்தால் அந்தளவுக்கு பிரச்சனையே வராது உங்களுக்கு, அதான் நான் சொல்லுவேன். ஸோ கிவி ப்ரௌசர் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரௌசர் ரொம்ப காண்டியது என்ன. ஸோ ஓகே, இந்த இது மின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த post.fun வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தோன்னா வந்து மை சேலியமென்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பார்க்க போகிறோம். இங்கே ஆப்ஷனில் போனீங்கன்னா அங்கே கனெக்ட் வாலெட் கேட்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு ஸோ அந்த ஐபி பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் கீழே வந்துட்டு எங்கள் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கா அதை பார்த்துட்டு எஸ்பிஆருக்கு 0ல் இருக்கும். ஸோ செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கோங்க. நாட் எலிஜிபிள்னு வரும். ஸோ அங்கே வந்து பாருங்கள், இங்கே டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிறேன். இது கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ எதுவும் முடிஞ்சிடுச்சு. அது கொடுத்தா முடிஞ்சிடுச்சு. அகைன் இது ஃபாலோ கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். அடுத்து இந்த செக் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் வந்து பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்மிட் டெய்லி மீம் கிரியேஷன் குவெஸ்ட் ஃபார் 3 கான்சிக்யூட்டிவ் டேஸ். ஸோ டெய்லி ஸ்ட்ரீக் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அண்டு இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள். ஸோ செக்கிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ஒன்று போல் ஸோ உங்களுக்கு செக்கிங் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வராது. ஸோ வாலெட் அடிக்க டிஸ்கனெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே கம்ப்ளீட் பண்ண கொஸ்ட்லாம் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஹோம்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஹோம் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் சேம் வாலெட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ யூஸ் ரெஃபரல் கோட் அடுத்தது. ஸோ ரெஃபரல் கோட் நான் கீழே கொடுக்குறேன், அது கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் ட்விட்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இன்னும் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பாருங்கள் குவெஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ குவெஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து முக்கியம். ஏன்னா இதான் 3 டேஸ் நம்ம கண்டினியூஸாக ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ விட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போயே பாருங்கள் டைம் ஓடினே இருக்குது. மறுபடியும் ஏதோ பக் ஆகுது போல். ஸோ ரொம்ப கடுப்பேறிச்சுன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் மோடில் மாற்றிட்டு இப்போ அகைன் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ பிசி தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பார்த்தீங்கன்னா எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபாலோவர்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ மைசிலியன் பேட்சும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பேட்சுக்கு போகுது. ஆனால் இருக்கிற குவெஸ்ட்டை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்துடும். இதிலே வந்து பாருங்கள் டைம் ஓடுது. ஸோ டெய்லி மீம் கிரியேஷன் இதான் நீங்கள் வந்து தொடர்ந்து 3 டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டெய்லி ஷேர் கிரியேஷன் இது வந்து என்கேஜ்மெண்ட் பொறுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் தருவாங்க போல். ஏன்னா 500 ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வீடியோ டீட்டெயில்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் ரீமிக்ஸ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சேம் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவியில் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்துருச்சு. என்ன நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும் இல்லை சர்வர் ஸ்லோவாக இருக்கும். ஸோ VPN போட்டுக்கோங்க. இங்கே வந்து பப்ளிஷ்னு இருக்குது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரியேட்டிவ் டூல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கலெக்ஷன்லேருந்து பார்க்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தா அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்களேன். அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு சூஸ் இமேஜஸ் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ நான் எந்த போஸ்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு போஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். லோடிங் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ ரீமிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இது ஆடு கொடுத்துக்கிட்டா ரைட்டாக இங்கே வந்து வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு டயக்ராம் மட்டும் வச்சுட்டு ஸோ வேறு எந்த ஒரு இதுவுமே நான் எலமெண்ட் ஆட் பண்ணல. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பப்ளிஷிங் காட்டுது. ஸோ அந்த பப்ளிஷிங் வரணும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஷேரும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து மஸ்ட் அது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். அண்டு அடிக்கடி வெளியே போகுது, அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ கலெக்ஷன்ஸில் அங்கே பாருங்கள் கேலரியில் வந்துடும். ஸோ இது கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே ஷேருன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஷேர் கொடுத்து ஸோ உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த இமேஜ் இருக்குல்ல டவுன்லோட் இமேஜ். ஸோ அந்த டவுன்லோட் இமேஜ் குடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து போஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பட் நான் அத போஸ்ட் பண்ணல. அந்த இமேஜ நான் வந்து எடுக்கல. ஸோ நீங்க இந்த இமேஜ் எடுத்துட்டு கூட போய் நீங்க போஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாரி நீங்க 3 போஸ்ட் பண்றது கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ டெய்லி 3 டைம் பண்றீங்களா? ஒரே டைம் போஸ்ட் பண்ணாலும் பரவால்ல. 3 நாள் நீங்க டெய்லி லாகின் பண்ணும்போது எடுப்பீங்களா? ஸோ அப்போ கூட போஸ்ட் பண்ணாலும் பரவால்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மாரி 3 டேஸ் வந்து லாகின் பண்ணி நீங்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கடுப்பாகுது, ரொம்ப நெட்வொர்க்கும் ஸ்லோவாகுது. அது கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நெறையா பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3 பண்ணியிருக்கிறோம். இன்னும் வரப்போற 5 நாளைக்குள்ள எல்லாத்தையும் வின் பண்ணி முடிக்கணும். ஸோ டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ரீஸ்டார்ட் யூ நான். பாய்.